ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தாய்வானி சீரிஸ் பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு தாய்வானி சீரிஸ் ரிலீஸ் ஆகி. நான் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ரிலீஸ்னு பார்த்தோன்னே கண்டிப்பாக போட்டுருணும், ஸ்பெஷலாக போட்டே ஆகணும் அதே டேலன்னு ஆசைப்பட்டேன். பட் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு வீடியோ கிடச்சிது. நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண லேட் ஆகிடுமோன்னு தான் போடலை. சரி, தேம்போ வேறு இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போடல. ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்மளோட ஃபேவரட்டான ஹீரோ இருக்கார். நம்ம யுவர் மைண்ட் ஒரு சீரிஸ் போட்டோம். அது என்னோட சேனலில் போட்டு ஸ்ட்ரைக் கடைசியில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். பட் இந்த ஹீரோ அதில் ஆக்ட் பண்ணியிருப்பான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தாய்வானி சீரிஸில் ஒரு அழகான ஸ்டோரி இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ அப்படியே வந்துட்டுருக்கான். அவன் பேர் டூ. பார்க்குறக்கு மாஃபியா கேங் லீடர் மாதிரி இருக்கானா. அவனை பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லீடை காட்டுறாங்க. அவன் அப்படியே பாட்டு பாடிட்டு க்யூட்டாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் லீடு. இவன் பேர் வேங்கு பாட்டு பாட ஒரு பக்கம் நம்ம டூ அப்படியே நடந்து வரேன்னு அப்படியே த்ரில்லிங்காக காட்டுறாங்க. நம்ம வேங்கு பாடிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வேறு வருது. இடையில அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்குறான். ஒரு சிலர் உன்னோட பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் எப்பயுமே லைவ் ஸ்ட்ரீம்க்கே வர ரெகுலர், நீ டைரெக்டாக பாட மாட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக பாடுவேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அயன் மேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப பெஸ்ட், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இல்லை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, ஓகே, பார்க் நம்பர் 10ல் நான் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு லைவ் ஸ்ட்ரீம் டைரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அயன்மேன் சொல்ல, என்னை பார்க்க நீங்கள் வருவீங்களா? சரி ஓகே, நாளைக்கு 2 மணிக்கு கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு. திடீர்னு பார்த்தா லைட் ஆஃப் ஆகி அப்படியே ஆன் ஆகுது. ஃபுல்லாக பவர் ஸ்டார்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு. அவனுக்கு இருட்டுனா ரொம்ப பயம். பிகாஸ் அவனுக்கு கோஸ்ட்டு பார்த்தாலே கொஞ்சம் பயம் போல். என்னென்னு ஒன்றும் புரியல. கழுத்தில் ஏதோ தாய்த்து மாதிரி போட்டிருக்கான். அதை கையில் எடுத்து வச்சு பயந்து போய் அப்படியே பிடிச்சிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கான். அந்த கரண்ட் வந்து போக அவனுக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. பக்கத்தில் போய் இந்த மந்திரம் பண்ணுற மாதிரி ஒரு பில்லோ இருக்குது, அதை எடுத்து கையில் வச்சுட்டு ஐயோன்னு சொல்லி திரும்பி பார்க்க கதை ஓப்பன் ஆகி ஒருத்தர் வந்து நிற்கிறான். அதுதான் நம்ம டூவை பார்த்துட்டு செம்ம ஷாக். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஒரு வேலை பேயாக இருக்குமோன்னு சொல்லி பயந்து பார்ப்பான். டூ பார்த்த உடனே லைட் வந்து போதா அப்படியே வந்துடுச்சு. நீ யார் அப்படின்னு சொல்ல, இங்ஜியூ தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்ல, என்னது என் அண்ணனா, அவனுக்கு என்னை கூட்டிகிட்டு வர சொன்னான், நான்லாம் வரமாட்டேன், அவன்கிட்ட சொல்லிடுங்க சரியா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனாக அந்த பக்கம் போகிறான். அவன் கிட்டாரை கையில் எடுக்க அவன் கிட்டாரை பிடிங்க அந்த பக்கம் தூக்கி போட்டான். டே, என் கிட்டார் எதுக்கிட்ட போட்டேன்னு சொல்லி வாங்க பக்கத்தில் போக அவனை பிடிச்சி அப்படியே இழுத்து தள்ள கையில் ஒரு சொடக்கு போட அங்கே அந்த மாஃபியா லீடருக்கு கூட அடியாளுக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2-3 பேர் வராங்க. என்ன பண்ணுறீங்க, என்னை விடுன்னு இவன் கத்திட்டே இருக்க அவனுங்க விடுற மாதிரி தெரியல. பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று தூக்கி போட்டு அதில் அவனை பேக் பண்ணி அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. டே, விடுங்கடான்னு ஒரு பக்கம் இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். மூட்டை மாதிரி தூக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க. என்னை விடுறீங்களா இல்லையான்னு ஒரு பக்கம் இங்கே வாங்க கத்துறான். பட் எப்படியோ அவனை ஒரு பக்கமாக தூக்கிட்டு போக பின்னாடி டூ க்யூட்டாக அப்படி வந்துட்டே இருக்கான். ரொம்ப க்யூட்டாக இருக்குது 2 பேரையும் பார்க்குறக்கு. அப்படியே வந்துட்டே இருக்க ஒரு வழியாக வர வேண்டிய அந்த இடமும் வந்துருச்சு. இடம் வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி அப்படியே அங்கே படுக்க வச்சுட்டான் கவுச்சில் போட்டுட்டு இவன் அந்த பக்கம் போயிட்டான். பட் வேங்க்கு தான் எங்கே இருக்குன்னு ஒன்றும் புரியல. ஒரு வழியாக கவர்க்குள்ளேருந்து வெளியே வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் டூ தான் நிற்கிறான். டூவை பார்த்துட்டு யாரா நீங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. வேங் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தா இவனோட பிரதர். டே அண்ணா, நீயாடா அப்படிங்கிற மாதிரி விடுறா அப்படின்னு சொல்லி டூவோட கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அவன் அண்ணக்கிட்ட சண்டை போடுற மாதிரி போகிறான். டே அண்ணா, எதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணுற, நார்மலாக என்னை மீட் பண்ண வர சொன்னால் வரப்போகிறேன், இப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல, நீ எதுக்கு ஓடி போனேன்னு அண்ணன் கேட்குறான். ஸ்ட்ரீட்டில் போய் பாட்டு பாடிட்டு இருக்க, இங்கே பாரு, நான் ஏன் ஸ்ட்ரீட்டில் பாட்டு பாருன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, என்னை நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் போயிட்டேன், உனக்கு நான் 3 மாதம் டைம் கொடுக்குறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு சரியா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறான். என்னது 3 மாதமா, உனக்கு தெரியும்ல எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், வரவும் மாட்டேன், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, இங்கே பாரு நீ புரிஞ்சுக்கோ, அப்பா இதெல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ கிராஜுவேட் ஆனனையும் உனக்கு இந்த வேலையை கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீயே இந்த மாதிரி இருக்க, 6 வருஷம் ஆச்சு இன்னும் நீ படிப்பை முடிக்கலன்னு சொல்ல, எனக்கு இதை படிக்க விருப்பமே இல்லை, எதுக்கு சும்மா திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க, நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிறான். நில்லுங்கிற மாதிரி அவனை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே டூ நிற்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டான். வாங்க கடுப்பாயிடுச்சு. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபுனரல் டைரக்டர் தான் இவன் அப்படின்னு சொல்லி அங்கே அண்ணன் சொல்கிறான். இவன் பேர் டேங் டூ அப்படின்னு சொல்ல,
உனக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்க போகிறவன் இவன் தான், இவன்கிட்ட தான் நீ ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்ல அப்படியே நம்ம அவனை பார்த்துட்டே இருக்க. என்னால் அதெல்லாம் முடியாது, என்னால் இந்த மாதிரி 3 மந்த்ஸ்க்குலாம் இருக்க முடியாது, பேசாமல் இருங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. நான் சொல்கிறத நீ கேட்டுதாகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக அண்ணன் அந்த பக்கம் போக பேங்க் என்ன பண்ணுறதுன்னு புரியல. டூவை பார்த்து முறைச்சிட்டே இருக்க. வா அப்படிங்கிற மாதிரி டூ அவனை உள்ளே இழுத்துட்டு போகிறான். இங்கே 3 ரூம் இருக்குது, நீங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்ல எனக்கெல்லாம் இங்கே இருக்க பிடிக்கல. ஆமாம், என் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, டோட்டலாக மாறிட்டான் அப்படின்னு சொல்ல அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, உன் சூட்கேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல என்னது நான் இங்கே இருக்கணுமா? ஆமாம், இங்கே தான் இருக்கணும், உனக்கு ரெண்டெல்லாம் கொடுக்க முடியாது, உன் கார்டை நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன், இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் போகிறேன்னு சொல்லி அந்த பக்கம் போகிறான். இரு நீ அந்த டாங் டாங்னு பாடுவீல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல அந்த கிட்டாரோட பேர் டாங் டாங் போல். ஏய் என் கிட்டார் எங்கடா, திரும்ப குடுறா அப்படிங்கிற மாதிரி வாங்க அப்படியே டூ பக்கத்தில் போகிறான். டூ அவன் கிட்ட க்ளோஸாக போயிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே புரியாமல் வாங்க அப்படின்னு இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கோ, நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி கன்னத்தில் ஒரு தட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, இங்கே இருக்கவே பிடிக்கல. இவனுக்கு அந்த பேய் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். ஸோ ஃபினாரல் அப்படிங்கிறது வந்து நம்ம இறுதி சடங்குக்கெலாம் பாடுவாங்க, அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான். அதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை, பட் ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்கப்பா. அதாவது மிட் நைட்டில் எழுந்துச்சி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அங்கே வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கிட்டே ஏதோ பிளாக் கலரில் ஒரு கை மாதிரி இருக்குது. கழுத்தில் போட்டிருக்க தாயத்தை கையில் வச்சுட்டு அப்படியே கிட்டே போய் பார்த்துட்டே இருக்கான். இவன் பண்ணுறது எல்லாத்தையும் கேமராவில் அப்படியே அங்கே விசுவலாக பார்த்துட்ருக்கான். ஃப்ரிட்ஜ் அப்படியே ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தா மண்டையோடு இருக்குது, ரத்தம் இருக்குது, கை இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதை பார்க்கவும் இன்னும் இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பிளட்டெல்லாம் பார்த்தா இவனுக்கு ரொம்ப பயம் போல். பயந்து போய் அப்படியே திரும்ப பின்னாடி யாரோ ஒருத்தங்க பேய் மாதிரி கெட்ட போட்டு இவனை எட்டி பார்த்துட்ருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோன்னு பயந்து போய் சுற்றி பார்க்குறான். ஃபுல்லாக ஷாக்காக இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி உருவெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்குது இவனுக்கு. அப்படியே ஷாக்காக பயந்து போயிட்டு கத்திட்டே பின்னாடி போக கரெக்டாக பின்னாடி இருக்க அந்த உருவம் வாங் என்ன பண்ணுறன்னு சொல்ல அடப்போ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலே ஒரு குத்திட்டு இவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். வெயிட் பண்ணுறா டே நிறுத்துங்கடா வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே வேகமாக டூ வந்துட்டான். அவன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லப்போ அந்த பக்கம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டூ கரெக்டாக அங்கே வாங்கிக்கிட்ட வந்து பார்க்குறான். வாங்க அப்படியே கீழே இருக்கான். முதல்ல நடிக்கிறத நிறுத்து, நீ என்ன திட்டுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த பேய் உருவம் சொல்லிட்டு இருக்க. என்னன்னு ஒன்றும் புரியல டூக்கு. ஷாக்காக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அவன் தூங்கிட்டான் போல். மார்னிங் எந்திரிக்கிறான். அப்படியே பயந்து போய் ஐயோ நான் எங்கே இருக்கேங்கிற மாதிரி ஒன்றும் புரியல. சுற்றி வாங்க பார்க்க நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டூவை பார்த்து அவன் கேட்க அது வந்து சொல்லு நேற்று நைட்டு என்ன நடந்தது ஒன்றுமே எனக்கு புரியலையேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் சும்மா உனக்கு ட்ரைன் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் அது. இது பிஸ்காலஜியா, நீ எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணுங்கிறக்காக உனக்காக பண்ணதான். உன்னோட பயத்துலேருந்து நீ வெளியே வரணும். உனக்கு பிளட்டுனா ரொம்ப பயம் இல்லை, அதுலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரக்காதான் இது பண்ணும். என்னது இதுக்கு பேர் ட்ரைனிங்கா? ஏன்டா உனக்குலாம் அறிவில்லையாடா? கோஸ்டெல்லாம் இதில் ஒரு பாட்டாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அந்த பேய் உருவம் இருக்குல்ல உட்காந்துருக்கு. திறந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்க ஏய் ஜூனியர்னு சொல்ல நீங்கள் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி வாங்க கேட்குறான். இங்கே பாருங்கள், உனக்கு முன்னாடியே நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், ஸோ நான் தான் உனக்கு சீனியர், இனிமேல் ஜூனியர்லாம் கூப்பிடாது என்ன அப்படின்னு சொல்கிறான். இவன் பேர் ஜி இங்கே இருப்பான்னு இவன் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் என்னை இப்படி பயப்பட வச்சிங்களான்னு சொல்ல ஆமாம் இது எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணது நான் தான். எனக்கு ஹாரர் ஃபிலிம்னா ரொம்ப பிடிக்கும், என்னோடய கலெக்ஷன் தான் நீ பார்த்து தெரியுமான்னு சொல்லி ஜி சொல்கிறான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கான். வாங்க சரி டைம் என்னாச்சு? ஆல்ரெடி மதியானம் ஆகிடுச்சு, லஞ்சை முடிச்சுட்டு நீ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்ல என்னது மதியானம் ஆகிடுச்சா? ஐயோ ஆல்ரெடி நான் 2 மணிக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன்னு வேறு சொல்லியிருந்தேனே, அந்த இடத்துக்கு நான் போயே ஆகணுமேங்கிற மாதிரி அப்போ தான் அவனுக்கு தோணுது. இல்லை நான் வெளியே போகணும்னு சொல்லி போகிறான். எங்கே போகிற? நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு டூ சொல்கிறான். இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அதெல்லாம் முடியாது, உனக்கு என்ன வேலையாக இருந்தாலும் நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி டூ அவனை பார்த்துட்டே இருக்க. டூக்கு ஃபோன் வருது. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான்னு வாங்கி யோசிச்சிட்டே இருக்க. ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஓகே நான் சீக்கிரமாக வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் வந்துடுவேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே பாரு இவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வேகமாக டூ அந்த பக்கம் போக நான் இருக்கேன் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு பக்கத்தில் போக இவனுக்கு கடுப்பாக இருக்குது. இங்கேருந்து எப்படியாவது போகணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அந்த சீன் அங்கே கட் பண்ண அடுத்து ஒரு குட்டி வெட்டிங் மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் நம்ம செகண்ட் லீட்ஸ் தான். அப்படியே க்யூட்டாக ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்காங்க. போது ஸ்டாப், ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணிட்டீங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல
இந்த வெனு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். இவன் பேர் ஜாங், அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவன் பேர் ஜாங்கு. ரொம்ப தேங்க்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜாங் போயிட்டே இருக்கான். 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நீ ஒரு நல்ல வெட்டிங் பிளானராக இருப்பேன்னு இப்போ தாண்டா நம்புறேன்னு சொல்ல, போதும் என்னோட கனெக்ஷன் எல்லாத்தையும் நீ கட் பண்ணிடாத, என் கஸ்டமர் எல்லாத்தையும் திருடிடாதன்னு சொல்லி ஜாங் சொல்கிறான். அவன் பேர் டூசிங். இந்த சாக்லேட் வேணுமா, சாப்பிடு, பசிக்குதா அப்படின்னு சொல்லி சாக்லேட் கொடுக்க, அடப்பாவி இதைத்தான் கொடுப்பியான்னு சொல்லி சாக்லேட்டை வாங்கி அப்படியே டூசிங் சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்குள்ளே ஃபோன் வருது ஜாங்க்கு. என்னாச்சு, இதோ வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக அவன் போகிறான். சேம் டைம் அவன் போகிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம சார் வேங்கோட அந்த வீட்டுக்கு தான். டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போசிட்டில் ஒருத்தர் நிற்கிறான். வேங்ஸ் எங்கே கூப்பிட வந்திருக்கோன்னு சொல்ல, சாரி அவர் பிஸியாக இருக்கார் போங்கன்னு சொல்லி அந்த ஜூனியர் பையன் ஜி சொல்கிறான். நீ ஜூனியர் தானடா, சீனியர் நீங்களா, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க போல். ஆமாம், நீங்களாம் தான் வேங்கோட ஒன்றா ரூமில் இருக்கீங்களா, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே ஓடி வந்து வேங் அவன் கழுத்தில் அந்த கவரை போட்டு பிடிங்கடா சீக்கிரம் கையை பிடிங்கடா காலை பிடிங்கடான்னு கத்த 3 பேரும் சேர்ந்து அவனை ஒரு ரூமில் லாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. வேங் விடு என்னன்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்க, சீக்கிரம்டா வாங்கடா போகலாம், நல்ல வேலை ஹெல்ப் பண்ணிங்கடா, எனக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவன் கிளம்பி அந்த பக்கம் போகிறானுங்க. 3 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. அதாவது பர்ஃபார்ம் பண்ண போகிறது வேங் தான். வேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க 2 பேரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. 2 பேரும், அப்பா நான் மாட்டிக்கிட்டேன்டா, நல்ல வேலை காப்பாற்றுனீங்கடா, என்னை பார்க் நம்பர் 10 ட்ரா பண்ணிவிட்டு போயிடுங்க சரியா, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி டிக்கு ஓப்பன் பண்ண சொல்ல, ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரி டர்ட்டில் யாருன்னு சொல்லு. காமெடி பண்ணாதீங்கடா, ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டுருக்கீங்கிற மாதிரி வேங் சொல்கிறான். சொல்லு அப்படின்னு சொல்லி பார்க்க, ஏன்டா ஜோக் பண்ணுறதுக்கான டைமாக இது, ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்ல, சரிடா இது என்னோட தப்பு தான் சரியா, சந்தோஷமாக இருக்கா, ஓப்பன் பண்ணுங்கடான்னு சொல்ல, சரி ஓப்பன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஜாங் அதை ஓப்பன் பண்ண கின் கேட்குறான். ஏண்டா உனக்கு இன்னும் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இல்லையே, நான் வேணும் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பேசாமீர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டிக்கியில் வைக்க, அடுத்து சேம் டைம் இங்கே டூவை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு என்னால் ரீச் பண்ண முடியலன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்ல, சீக்கிரம் கால் பண்ணி பாருங்கன்னு சொல்லி மாற்றி எல்லோரும் கால் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வர வேண்டிய இடம் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போக, இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அவன் பர்ஃபார்மன்ஸை நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஜாங் கேட்க, இல்லை எனக்கு அவன் பாட்டெல்லாம் கேட்க வேணாம், எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம், எனக்கு சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, எனக்கு பசிக்குது வா போய் சாப்பிட்லான்னு 2 பேரும் போக, வேகமாக அப்படியே வேங் இங்கே வந்து பார்க்குறான். அவன் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துட்டான். பட் அங்கே யாருமே இல்லை இவன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க. நான் எப்பயுமே லேட்டாக தான் வருவேன் போல், அதனால தான் யாருமே என்னை பார்க்க வரலன்னு சொல்லி திரும்பி பார்த்தா, வேங் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வீல் சேரில் வரான். நான் தான் அயன்மேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் அயன்மேனா, ஆமாம் நான் தான் அயன்மேன், ஆனால் என்னை பார்த்தா அயன்மேன் மாதிரி இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் கிடையாது, நீ அயன்மேன் மாதிரி தான் இருக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் பேசுகிறான். எனக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னோட பெரிய ஃபேன் நீ தானேன்னு சொல்லி உனக்காக நான் பாட்டு பாடுவேன்னு சொல்லி அங்கே பாட ஆரம்பிக்கிறான். அவன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க யாருமே வரல, பட் இந்த அயன்மேன் மட்டும்தான் வந்திருப்பான். அவன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா, அவனுக்காக இவன் பாட்டு பாடிட்டுருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவனுக்கு. ஸோ அப்படியே ஹாப்பியாக பாட்டு பாடிட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து இங்கே ஜூனியர் பையனை காட்டினா, அவன் காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு ரூம்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணி அப்படியே கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்க, கீழே போய் டம்முன்னு விழுந்துட்டான். இங்கே பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப டீப்பாக அப்படியே போயிட்டே இருக்குது. பாட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இவன் பாட அதை வீடியோ எடுக்கன்னு சொல்லி அந்த அயன்மேன் பண்ணிட்டு இருக்கான். இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்கும்போது 4-5 ரவுடி பசங்க வராங்க பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு. என்னடா நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க போங்கடான்னு சொல்லி அயன்மேனை அடிக்க போக, எதுக்குடா அவனை அடிச்சிங்கன்னு சொல்லி வேங் பக்கத்தில் போக 2 பேரையும் சேர்ந்து அப்படியே கீழே தள்ளிட்டாங்க. 2 பேரும் கீழே விழுக இவங்க 2 பேரும் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க நிறைய பசங்க. அவனை தொட்ட அவ்வளோதானே ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம டூவோட என்ட்ரி. டூ வந்து சும்மா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டான். பார்க்கறக்கே மாஃபியா லீடர் மாதிரி இருக்கிறாரு நம்ம டூ. அவன்கிட்ட இதெல்லாம் ஆகுமா, போட்டு வெளுன்னு வெளுத்துட்டான் எல்லாரையும். ஒரு வழியாக எல்லாரையும் அடித்து அந்த பக்கம் தூக்கி போட, அந்த அயன்மேன் பக்கத்தில் போய் நீ ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, உன் கண்டிஷன் தெரியும்ல, எதுக்கு இந்த மாதிரி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி பிரதர்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸான்னு வாங்க கேட்குறான். பேசாமல் வா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக காரில் அவனை அனுப்ப, அடுத்து வேங்கும் டூவும் மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. வேங் சொல்கிறா டூ கிட்ட, ஐம் சாரி, எனக்கு அவங்க கண்டிஷன்லாம் தெரியாமல் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்ல, இந்த மாதிரி ஓடி வந்திருக்கே இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு டூக்கு. டூ அவனை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்க, அது வந்து இங்கே பாரு, நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபேன்ஸ்க்கு, அதை காப்பாற்றணும்னு தோணுச்சு தப்பா அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொன்னியே உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர் இவர் தானேன்னு சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறான். உனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தானே நீ தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க,
அதுக்குள்ளே கீன்னு சொல்கிறான், ஆமாம் உன் பாஸ் சொல்கிறத தான் கேட்பீங்களா நீங்கன்னு சொல்ல, என் பாஸ் இவன் கிடையாது, என் பாஸ் வேறு சரியா அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று செய்ய சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாங் சொல்கிறான். போதும் போதும், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு முதல்ல நீ உனக்குள்ளே கேளு, அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி வாங்க டென்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி உனக்கு பதில் வேணும்னா நீ அந்த பதிலை உனக்குள்ளே தான் தேடணுங்கிற மாதிரி டோ அவனை பார்த்துட்டே இருக்கா. டென்ஷனாக இருக்குது வாங்க்கு. அப்படியே அவனை யோசிச்சுட்டே இருக்கான். சரி சரி பரவாயில்ல, போதும் போதும், நான் போகிறேன்னு சொல்ல, டே என்னடா போறியாடா, சீரியஸாக சொல்கிறியான்னு கேட்குறான். அது ஆமாடா நான் போகிறேன்டா, அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல என் பிரதர்கிட்ட சொல்லு, அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் சரியா, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு ரிக்வஸ்ட் இருக்குது, என்னோட கிட்டார் இது என் கூட தான் இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, டோ பரவாயில்லவான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, கை வலிக்குதேங்கிற மாதிரி வேங் அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறான். அவனை பார்த்துட்டு அப்படி எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அடுத்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் அங்கே வச்சுருக்கான். ஷர்ட்டை கழட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு வேங் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இங்கே பாரு நான் எதையுமே ஒரு டைம் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொன்னால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி டூ சொல்கிறான். நான் தான் சொல்கிறேன்ல இது சின்ன அடி தான், நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க, இங்கே பாரு நான் உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை நீயே பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா இந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, நானே பார்த்துக்கிறேன் கொடுன்னு சொல்லி அவங்க வச்சுருந்த அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ஷர்ட்டை கழட்டுற மாதிரி தெரில. சரி ஷர்ட் கிட்ட கையை கொண்டு போக, டே இரு என்ன பண்ணுற நீ, ஒன்றும் வேணாம் நான் தான் சொல்கிறேன்ல நானே பண்ணிக்கிறேன்னு, நீ ஒன்றும் பண்ண வேணாம் நானே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் சாரி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரில் லைட்டாக பெயின் மாதிரி இருக்கும் போல் நல்லா அடிபட்டிருக்கு. இவன் ஒட்டுற மாதிரி தெரில, அவனே எடுத்து அப்படியே அந்த இது மாதிரி இருக்குது அதை ஒட்டி விட, வலிக்குதுன்னு சொல்ல, என்ன வலிக்குது இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணு, டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ எந்த இப்படி பண்ணுறானோ, இவனை பார்த்தாலே டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான் வாங்க. அதுக்கப்புறம் டேபிளில் இவங்களுக்கான சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரத்த பொரியல், பிளட்லேயே செஞ்சது, என்னென்னமோ இவனுக்கு எதெல்லாம் அலர்ஜி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லுவானோ அது எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே பக்கத்தில் போய் ஸ்மெல் பண்ணி பார்க்க அவனுக்கு வாமிட்டே வருது. உனக்கு எதெல்லாம் அதாவது அலர்ஜியோ அயன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்ல, எனக்கு பசிக்கவே இல்லை நீயே சாப்பிட்டுக்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு கை வேற வலிக்குது அடிப்பட்ட கை, நான் அந்த கையில் சாப்பிட முடியாது, வேற கை இருக்குல்ல அந்த கையில் சாப்பிடு, இல்லை எனக்கு வேணான்னு சொல்ல, அவன் பக்கத்தில் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். வேணான்னு எந்திரிக்கிறான். உட்காருன்னு சொல்லி அவனை அப்படியே உட்கார வச்சுட்டு, நீ சாப்பிட்றியா இல்லை நானே அவனை கூட்டி விடவா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அவனை பார்க்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வேங்க அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அடுத்த அந்த எபிசோடு அங்கே முடிச்சிட்டாங்கப்பா. அடுத்து ஒரு குட்டி சைட் ஸ்டோரியில் இவனை அப்படியே தூக்கிட்டு வந்து படுக்க வைப்பான்ல அந்த நைட்டு, படுக்க வச்சுட்டு டூ அப்படியே அவனை ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கான். லவ்வெல்லாம் வந்துச்சான்னு தெரியல, பட் எதனால் அப்படி பார்த்துட்டே இருந்தானுன்னு தெரியல, பட் அவனை பார்த்துட்டே நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பான். ஸோ அதோட இந்த எபிசோடு இந்த சைட் ஸ்டோரி இங்கே முடிச்சிருக்காங்க. எப்பயுமே தாய்வானி சீரிஸ் எடுத்தாலே ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாய்வானி சீரிஸ் பார்த்தாவே ஸ்ட்ரைக்கே வந்தாலும் சரி போட்டே ஆகணும்னு சொல்லி நான் போட்டுருவேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சீரிஸ் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து தேம்போ ஹார்ட் கில்லர் ரெண்டுமே நான் போட்டுருவேன் சீக்கிரமாக. நெக்ஸ்ட்டு தேம்போ போட்டுறேன், அதுக்கப்புறம் ஹார்ட் கில்லர் கொஞ்சம் லேட் ஆகும். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணேன், அதில் ஏதோ 2-3 சீனை கட் பண்ணுங்கன்னு சொல்லி யூடியூப்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹார்ட் கில்லர் அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணுறேன்.